ரூபாய் 350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் ரூபாய் 455 ஆக கிடைக்கப் பெற்றால் அதன் வட்டி விகிதம் காண்க. இப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I = PNR/100. சரியா? இதில் நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, கூடுதல் A = என்ன வரும், அசலையும் வட்டியும் கூட்டினா நமக்கு கூடுதல் கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு அசல் கம்மியான தொகை தான், அதுதான் அசல். அதே சொல்லிட்டாங்க, அசல் 350, இது கூடுதல். அப்போனா நாம் இதிலேருந்து வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். அசல் A - P, கூடுதல்ங்கிறது 455 மைனஸ் 350. இதை நம்ம கழிச்சு என்னென்ன வருது, 105 ரூபா. சரியா? வட்டிங்கிறது நமக்கு 105. இப்போ I = 350 பெருக்கல் எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள் பெருக்கல் 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி விகிதம் பை × 100. இப்போ வட்டி நமக்கு எங்கிட்ட இருக்காங்க, அதை 105 இந்த சைடு போட்டுருவோம். இப்போ இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. 105 பெருக்கல் 100 பை 350 × 6 = 6. இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுவோம். இப்போ 5 அப்படி 7 5 35, 2 10, 1 2 3 2 6. இப்போ 3 எப்படி வச்சு அடிப்போம், 1 3 3 3 9, மீதி 1 5 15, 1 7 5 35. இப்போ இங்கே எல்லாமே அடிச்சிட்டோம். அப்போனா இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா 5 தான் இருக்குது. 6ங்கிறது 5%. அப்போ என்னுடைய ஆன்சர் 5%. தேங்க்யூப்பா.